வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 8/5/2026 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட், ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் விலை நிலவரம் பார்க்கலாங்க. தக்காளி விலை சற்று குறைவுங்க. 15 கிலோ கொண்ட சாகோ அதிகபட்ச விலையை 200 to 300க்கும், மதன் 200 to 250க்கும், சிவம் 200 to 220 30க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி விலை சற்று குறைவுங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா லோக்கல் சம்பா பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப டவுன் ஆகிடுச்சுங்க. அதிகபட்ச விலையை 12க்கும், குறைந்தபட்ச விலையை 8 ரூபா வரைக்கும் சம்பா விற்பனையாக இருக்குதுங்க. உருண்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 24க்கும், குறைந்தபட்ச விலையை 20 ரூபா வரைக்கும் உருண்டை மிளகாய் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 40 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 1 கிலோ 22 ரூபாயிலேருந்து 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டியில் நச்சுப்பொடி 10 ரூபா 12 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ அதிகபட்ச விலையை 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா சற்று விலை டவுன் சொல்லாங்க. ஏன்னா மழை பெஞ்சிருக்கிறனால ஈரடைங்காட்டி கொஞ்சம் காய் பிடுங்கிறது, காய் குவாலிட்டி எல்லாமே இந்த மழையில் தான் பிடுங்குற மாதிரி வராதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 40 ரூபாயிலேருந்து 45 ரூபாய்க்கு உள்ளதாக ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டு விற்பனை ஆகிருக்குதுங்க. அதிகபட்சம் 48க்கும், காட்டுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 45 ரூபாய்க்குள்ளதான் பிடிக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி தான் 45 ப்ளஸுக்கு மேலே பிடிப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரேராக இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்ச விலையாக 1 கிலோ 80 ரூபாயிலேருந்து 140 ரூபா வரைக்கும் பூண்டு விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து 16-18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை பயிரும்பாங்குது 1 கிலோ 40 ரூபா ரேட்லேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய், கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை 18க்கும், செடி முருங்கை 17 ரூபாய்க்கும், மரத்துக்காய் 13 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாவக்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் ஐட்டம் இருந்தால் 16 to 18க்கும், தரையில் வரப்பாவை 10 to 12க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க மல்டிங் சீட் பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா 11 ரூபாய்க்கும், பந்தல் சுரை 15 ரூபாய்க்கும், தரையில் வர சுரை 9 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 27க்கும், குறைந்தபட்ச விலையை 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. 15 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 200 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் 25 to 30க்கும், பைசாட் பந்தல் புடலை பார்த்தீங்கன்னா 30 to 35 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காய்ங்க இது ஒட்டச்சத்தில் சீனி அவரைக்காய்ம்பாங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலேருந்து கீழே தான் விற்பனை ஆகுதுங்க. 16-17 மெயின் விலைங்க. 1-2 காய் தெளிவு 20 ரூபாய்க்கு போயிருக்குதுங்க. அரசாணிக்காய் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கும், காட்டுக்குள்ளே 4 to 6 பெருசாக இருந்தால் மட்டும் இல்லைங்க. பூசணிக்காயும் 4 to 6 காட்டுக்குள்ளே, மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் மற்றும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் தொடர்ந்து பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.